ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சாப்பிட்றீங்களா? 2-3 நாள் நம்மளோட டயட்டில் ஃப்ரீயாக விட்டாச்சு. எல்லாரும் என்னெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் என்னெல்லாம் சாப்பிட்றேன்னு உங்களுக்கு டெய்லியுமே நான் வீடியோவாக தான் போடுறேன். இந்த ஒரு 2-3 நாள் வெயிட் லாஸ் சேலஞ்ச் 100 டேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடலாம். இது நேத்தே vlog தான். நான் ஜீரக தண்ணியை மட்டும் ஸ்கிப் பண்ணவே இல்லை. எனக்கு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஜில்லு தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. எனக்கு தாகமும் அடங்கலை. அதனால் நான் எப்பவும் போல் ஜீரக தண்ணி, பட்டை, பிரியாணி இலை போட்டு நான் தண்ணி சூடு வச்சுட்டேன். அதுதான் நான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். சண்டேங்கிறனால சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. காலையிலேயே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வெளியில் ஹோட்டல்லே நான் சாப்பிட்டேன். நான் ரோஸ்ட்டு தான் எடுத்துக்கிட்டேன். 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுனால 90 டேஸ் நல்லா டயட்டில் ஃபாலோ பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் என்னோட குடல் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு நம்புகிறேன். ஒரு ரோஸ் சாப்பிட்டோன்னே எனக்கு வயிறு ஃபில் ஆகிடுச்சு. மத்தியானத்துக்கு மசாலாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொஞ்சம் கெட்டியாக சிக்கன் கிரேவியும் சில்லி சிக்கனும் வச்சு சாதத்தோடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ரெசிபீஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். டயட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுற ரெசிபீஸ் கண்டிப்பாக நான் ஃபுல்லாகவே போடுவேன் எப்பவும் போல். நாளையிலேருந்து 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கடைசியில் என்னெல்லாம் நம்ம செய்யலாம், என்னெல்லாம் வாங்கி வச்சுக்கணும், என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டொமக் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணினோம். ஆனால் இந்த வாட்டி ஸ்டொமக் க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டொமக் க்ளீனிங் வந்துட்டு ரொம்பவே ஒரு நுணுக்கமான ஒரு ரெசிபின்னு நம்ம சொல்லணும். அது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். அடிக்கடி அந்த போல் எடுத்துக்கக்கூடாது. நான் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா, முதல் நாள் நைட்டே 1 லிட்டர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடானதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். நமக்கு அது நல்லாவே மோஷன் போகும். அது என்னன்னா நம்ம வயிறு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். அப்படி நிறைய உப்பு போடுறதுனால நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு நீங்கள் நினைக்கலாம். அது எந்த ப்ராப்ளமும் ஆகாது. அந்த உப்பு நம்மளோட எந்த பாடி பார்ட்ஸுக்குமே போகாது. அது நேராக நம்மளோட இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு நம்ம குடலை நல்லா சுத்தம் பண்ணும். நம்ம குடலில் சின்ன சின்ன முடிகள் மாதிரி இருக்கும். அந்த முடிகளோட வேலை என்னன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து சத்துக்களை உறிஞ்சு நம்ம எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் அனுப்புறது தான் அதோட வேலை. இத்தனை வருஷமா நம்ம உடம்புல சாப்பாட்டை போட்டு டம்ப் பண்ணி அது ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாம நம்மள பல பேர்த்துக்கு தைராய்டு இருக்கும். அப்படி தைராய்டுனால இன்டைஜஷன் ஆயிட்டு கான்ஸ்டிபேஷன்னால நம்ம வயிற்றுல ஒழுங்கா மோஷன் போகாம வயிற்றுல கிருமிகள் அந்த மாதிரி இருக்கிறது ப்ராப்ளம்னால நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து அந்த முடிகள்னால சத்துக்களை உரிய முடியாது. நம்ம என்னதான் சத்தான உணவு சாப்பிட்டாலுமே அந்த சத்துக்கள் நம்ம உடம்புல ஒட்டலை அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போதே நான் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வயிற்றை க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். நம்ம வயிறு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். அந்த உப்பு தண்ணி ரெமடினால நம்ம குடல் சுத்தமாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு போகும்போது நமக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் கூட அது இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அதோட சத்துக்களும் நம்மளுக்கு உடம்புக்கு போய் நம்ம உடம்பு எலும்பெல்லாம் நல்லா வலுவாகும். யாருக்கெல்லாம் இடுப்பு வலி இருக்குது குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம், நம்ம நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறோம். அது எல்லாமே நமக்கு க்யூர் ஆகும். இத்தனை வருஷமா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லையா, சரி பரவாயில்ல, இனிமே நம்ம ஆரம்பிக்கிறது நல்லபடியாக ஆரம்பிப்போம். அதுதான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இப்போது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு, என் கூட சேர்ந்து டயட் ஃபாலோ பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் எனக்கு ஒரு மெசேஜும் அனுப்பிவிட்டுட்டீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம்.
இப்போ என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 85.20 இருக்குது. ஆனால் நான் இப்போ சாதம்லாம் எடுத்துக்கிறேன், சிக்கன்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ நாளைக்கு என்னோடய வெயிட் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வெயிட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்றும் தப்பு கிடையாது. 2-3 நாள் ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாச்சு. ஸோ நம்மளோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது இல்லையா? ஸோ அதனால அதுக்கு நம்ம கணக்கே வச்சுக்க கூடாது. ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணலாம். அதே போல் டயட் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள வெயிட்டில் இருந்து எவ்வளோ கேஜிஸ் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சேலஞ்சை நம்ம பார்ப்போம். நேற்றே மத்தியானம் சாதத்தோடு தான் நான் சிக்கன் கிரேவியும் சில்லி சிக்கனும் எடுத்துக்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலிருந்து நம்ம 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செஞ்சு வச்சிடலாம் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட டயட் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா ஒன்றும் செலவு பண்ண போகிறது கிடையாது. டெய்லி நம்ம என்ன உணவு வீட்டில் செய்கிறோமோ அதே தான் எடுத்துக்கிறோம். அது கூடவே என்ன நம்ம சேர்த்துறோம் அப்படின்னா தானிய வகைகள் எடுத்துக்கிறோம். கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இது போல் வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது போக நம்மளுக்கு உண்டான அரிசி வகை வாங்கி வச்சுக்கோங்க. அரிசினா நம்ம சாப்பிட்ற டெய்லி அந்த அரிசி கிடையாது. தினை அரிசி, வரகரிசி நிறையெல்லாம் வாங்கி வைக்க வேண்டாங்க. ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணுங்கும் போது வாங்கிக்கோங்க, அப்பப்போ வாங்கிக்கோங்க. ஒட்டுக்கா இதில் போய் காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது கூட நான் உங்களுக்கு இன்னொரு வகையான டீ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளோட டயட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 90 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் ரொம்ப விகரஸாலாம் எக்ஸசைஸ் பண்ணலை, நானுமே செய்யலை. அது ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கை கால் எல்லாமே பயங்கரமாக பெயின் ஆகுது. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த கை கால் வலியோடு நம்ம வீட்டு வேலை செய்யும்போது என்னால் செஞ்சுக்க முடியல. ஏன்னா எல்லாமே வீட்டில் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். நான் ஹவுஸ்மேட்ஸ் யாரையும் வைக்கிறது இல்லை. அதுவுமே நீங்கள் கமெண்ட்ஸாக கேட்டிருந்தீங்க, வீட்டு வேலைக்கெலாம் சர்வன்ஸ் வச்சுருக்கீங்களான்ட்டு. அப்படி யாருமே வச்சுக்கிறது இல்லை. என்னோடய வீட்டு வேலையை நானே தான் செஞ்சுக்குவேன். எனக்கு வீடு நீட்டாக நானே செஞ்சா அப்படின்னா தான் எனக்கு பிடிக்கும். அதனால் எல்லாமே நான் பார்த்துக்கிறேங்கும்போது எனக்கு கை வலி கால் வலியில் இருக்கும்போது என்னோடய வீட்டு வேலையே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாது. அதனால தான் நான் ரொம்ப விகரஸாக பண்ணுறதில்ல. ஆனால் இப்போது 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் சைக்கிளிங் அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப ஹெவியாக ரொம்ப கை கால்லாம் வலிக்கிற அளவுக்குலாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். ஆனால் அதுக்கு பதிலாக டயட் மூலமாக தான் நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ண போகிறோம். இந்த டயட்டுமே பார்த்தோம்னா உங்களுக்கு நான் நேச்சுரலாக தான் கொடுக்குறேன். ஆயுர்வேதிக் மாதிரி தான் இருக்குமே ஒழிய உங்களுக்கு வேறு இங்கிலீஷ் மெடிசனோ இல்லை நம்மளுக்கு வேறு அதில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். காலையில் பூசணிக்காய் ஜூஸ் குடிப்போம். மத்தியானம் சாதம் எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக வரகரிசி, தினை அரிசி, அப்படி இல்லைன்னா கோதுமை ரவா, இல்லைன்னா கம்பு சேமியா, ராகி சேமியா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் உங்களை வாங்கி வைக்க சொல்கிறேன். இதை ரைஸுக்கு பதிலாக நாங்கள் அப்படியே காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸை இப்போ 100 daysக்கு நம்ம சாப்பிட போகிறதில்ல. அதனால தான் இந்த 2-3 நாளாக கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக விட்டாச்சு. நம்ம ரெகுலராக வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோடவே நம்ம சாப்பிட்ற மாதிரிக்கு ஒயிட் ரைஸு அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டு ரெடி ஆயாச்சு. இனி 100 daysக்கு ரைஸ் சுத்தமாகவே எடுத்துக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக அப்படியே சப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பண்ணிடுவோம். ப்ரோட்டீன் ட்ரிங்க்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நம்ம எடுக்க மாட்டோம். ப்ரோட்டீன் ட்ரிங்க்குக்கு பதிலாக தான் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நம்ம எடுத்துக்க போகிறோம். முட்டை, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம், டோஃபு எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போவே நம்ம வாங்கி ஸ்டாக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தேவைங்கும் போது அப்பப்போ வாங்கிக்கோங்க. ஸோ அதிகமாக செலவும் பண்ண வேண்டாம். ரொம்ப செலவு பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வெயிட் லாஸை நம்ம அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு போகலாம். மெதுவாக எடுத்துகிட்டு போய் இன்னொரு 10-15 கிலோ டார்கெட் பண்ணிவிட்டு ரெடியூஸ் பண்ணிடலாம். இன்னொரு 100வது நாளுக்கு அப்புறம் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீக்லி ஒன்ஸ் நம்மளோட டயட்டை நம்ம டே ஃபாலோ பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல் டெய்லி நம்ம வெயிட் செக் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஒரு தெரியறதுக்காக தான் நம்ம எந்த அளவுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு எப்போவுமே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்காது. சில டைம் இன்க்ரீஸும் ஆகும். ஸோ
நம்மளோட செக்குக்காக தான் நம்ம அதை வந்துட்டு செய்கிறோம். ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, இது போல் 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ இன்னையிலிருந்து நான் 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் தான் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவாக போடுறேன். நாளைக்கு என்னோடய வீடியோவிலேருந்து நான் 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் என்னென்ன ஃபுட் சாப்பிட்றேங்கிறதும் ஷார்ட்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு லாங் வீடியோவாகவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் ஒரு 2 எண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். அது என்னங்கிறத பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஆலிவ் எண்ணெய், ஆலிவ் ஆயில். அதே மாதிரி இது வந்து பிளாக் சீட், அதாவது கருஞ்சீரகம் எண்ணெய். கருஞ்சீரகம் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். இது 50 ml, இது 100 ml. இது நம்ம ரெண்டும் என்ன செய்யலாம், இது வந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.